அண்மையில் வந்து நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் தலைமையில் நடந்து முடிஞ்சிருக்கு. சந்திரசேகர் ராவ் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். என்னன்னா, இந்த நிதி ஆயோக் அமைப்பால் எந்த ஒரு பயனும் இல்லை, குறிப்பாக மாநிலங்களை வந்து ரொம்ப பாரபட்சமாக இந்த அமைப்பு நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதுதானா? நித்தி ஆயோக்ங்கிறது ஒரு ஆலோசனை அமைப்பு தான். அதுக்கு வந்து முன்னாடி இருந்த திட்டக்குழு போல் அதற்கு என்ன கிடையாதுனாக்கா, நிதி ஒதுக்கும் அதிகாரம்லாம் இல்லை இப்போ. நித்தி ஆயோக் வந்து நாட்டில் என்ன திட்டங்களை செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணும், ரயில்வே தனியாராக மாற்றலாமா, ஏரோப்ளேனை விற்கலாமா, போர்ட்டை விற்கலாமா அப்படின்னு அவர்கள் என்ன பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்க விரும்புகிறார்களோ அதற்கு வந்து முன்னாடி ரோடு போடுற ஒரு அமைப்பாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஆட்களை தான் அங்கே போடுறாங்க. அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதனால் அது மாநிலங்களை கன்சிடர் பண்ணுது, மாநிலம் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் முதல்ல நித்தி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மாநிலங்கள் பங்கு பெறும் ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஒரு சட்டபூர்வமான வேலையும் இல்லை, ரோலும் இல்லை. அதனால் சும்மா சிம்பாலிக்காக இருக்குது. அதனால தான் அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதோட அதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மத்திய அரசு மாநிலங்களுக்கான பங்கை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நிறைய பேர் முன் வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இதில் இருக்கக்கூடிய இப்போ என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது? இப்போ நிதி ஆயோக் மத்திய அரசோட பங்குல கூடுதல் நிதி பெற வேண்டிய தேவை என்ன இருக்குது? இந்த கருத்து இப்போ முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அதாவது ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசுகள்னு ஒன்று இருக்கும், ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்கும். அந்த இவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குது, இவர்களுக்கு என்ன கடமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன கடமைகள் இருக்குதுங்கிறது பிரித்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் எழுதியிருக்காங்க. இதில் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதில் எழுதி வச்சதற்கு பிறகு என்ன உரிமைன்னு சொல்லும்போது வரி விதிக்கும் உரிமை. அப்போ வரி விதிக்கும் உரிமை எப்படி அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரடி வரியில் வந்து மிக பெரும்பான்மையான வரிகள் ஒரே ஒரு வரியை தவிர மீதி அனைத்து வரியும் ஒன்றியம் தான் கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மறைமுக வரியில் நிறையா வரிகள் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பொறுப்புகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மாநில அரசுகளுக்கு தான் நிறைய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால எல்லா மக்கள் சார்ந்த திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு. அப்படி பொறுப்புகள் நிறையாவும் அதே சமயத்தில் நிதி ஆதாரங்கள் குறைவாகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போதே தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒன்றிய அரசு வசூலிக்கக்கூடிய நிதி அனைத்தையும் அவர்கள் வைத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் வந்து என்ன செய்யணுன்னாக்கா, அவர்களுடைய தேவை போக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களுக்கு என்ன கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளோ அந்த தேவை போக மீதி இருக்கும் நிதி அவ்வளோத்தையும் அவர்கள் வந்து மாநிலங்களுக்குடைய பிரித்து கொடுத்துடணும். அதற்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த நிதிக்குழு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடந்த 5 ஆண்டுகள், எதிர்வரும் 5 ஆண்டுகள் அதில் ஒவ்வொரு மாநிலமும் எப்படி இருக்குது, அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்கள் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறார்களா, முன்னேறி இருக்கிறார்களா, ஒன்றியத்தினுடைய தேவை என்ன, எல்லாருடையும் கருத்து கேட்டு எல்லா புள்ளிவிவரங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னாக்கா, இவ்வளோ நிதி ஒன்றியத்துக்கு, இவ்வளோ நிதி வந்து மாநிலங்களுக்குன்னு பிரித்து கொடுக்குறது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளோங்கிறதும் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போது ஒன்றிய அரசு கூட வந்து சேர்கிற நிதி இருக்குல்ல, அந்த நிதி வந்து 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. ஒரு நிதி வந்து பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டாத நிதி, இன்னொரு பெரிய நிதி இருக்குது, அது வந்து என்னென்னா பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய நிதி. இப்போ இந்த பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய நிதியிலேருந்து தான் வந்து என்ன செய்யணும்னாக்கா, மாநிலங்களுக்கு இவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ 15வது நிதிக்குழு இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்குது. 15வது நிதிக்குழு என்ன சொன்னதோ அதுதான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 15வது நிதிக்குழு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி 42 விழுக்காடு இருந்தது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி. அதுக்கு முன்னாடி 32 விழுக்காடு தான் இருந்தது. அதுக்கு 5 வருஷம். அப்போ இவர்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது 42 விழுக்காடாக மாற்றுறோம், 10 விழுக்காடு இனிமேல் கூட கிடைக்கும் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு நடைமுறையில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் லடாக்லாம் பிரிஞ்சு போனதுனால அது ஒன்றிய அரசுடைய பொறுப்பில் வருவதனால் அதற்கு 1% குறைச்சிட்டு 41 விழுக்காடு வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுங்கிறது தான் அதுக்கு சொல்லப்பட்ட சிபாரிசு. பரிந்துரைத்தது. அதை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அது அரசும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நடைமுறையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், அவர்கள் சொன்னது 41. ஆனால் இப்போ என்ன வந்துக்கிட்டு இருக்கு, மாநிலங்களுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 விழுக்காடு தான் வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பகிர்ந்தளிக்கப்படும் நிதின்னு ஒன்று இருக்குது, பகிர்ந்தளிக்கப்படாத நிதின்னு ஒன்று இருக்குது. இந்த பகிர்ந்தளிக்கப்படும் நிதியில் எதெல்லாம் சேரணுமோ அதில் வந்து இப்போ பல பைப்லேருந்து வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றும். அதில் பல வரி வசூல் பண்ணி கொண்டு வரோம்ல, அதில் என்ன செய்கிறதுனாக்கா, அந்த பைப்பு வரதில் நடுவில் ஓட்டை போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்தால் தானே உனக்கு பகிர்ந்து கொடுக்கணும், இதுக்குள்ளே வராதுக்கு முன்னாடியே எடுத்துடுறது. அப்படி எடுக்கும்பொழுது பகிர்ந்தளிக்கப்படாத நிதிக்கு போயிடும். அந்த அளிக்கப்படாத நிதிக்கு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்க வேண்டிய அளவினுடைய அது குறைஞ்சி போகுது அங்கே அந்த நிதியில் சேர்கிற நிதியவே. அப்போ மொத்தமாக கணக்கு பண்ணோம்னா எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக வரி வந்து எவ்வளோ வசூலாச்சு, 30 லட்சம் கோடி வரி வசூலாகுது அப்படின்னு சொன்னால், 30 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி மாநிலங்களுக்கு போகுது, எத்தனை லட்சம் கோடி வந்து ஒன்றியத்துக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது
விகிதாச்சாரம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னாக்கா 41 விழுக்காடு மாநிலங்களுக்கு வரது போல் 29 விழுக்காடு தான் வருது. அது ஏன் போகுதுங்கிறது நான் ஒரு காரணம் சொன்னேன். எப்படி இந்த பகுக்கக்கூடிய நிதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர்கள் அதிலிருந்து எடுத்து விடுகிறார்கள். அது எடுக்கும் வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஸ்ன்னு ஒரு மதிப்பு முறை இருக்குது. அந்த செஸ் மூலமாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒன்றியத்துக்கு வந்த வரி வருவாயில் செஸ்ஸினுடைய அளவு வந்து 5.6 விழுக்காடு. இன்றைக்கு அது 24 விழுக்காடாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹100 அதில் வருதுனாக்கா அதில் ₹24 எடுத்துடுறாங்க ஏற்கனவே. அதில் சேர வேண்டியது ₹100 சேரணுன்னாக்கா ₹24 எடுத்துட்டு மீதி ₹75 பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு வர வேண்டிய பங்கினுடைய அளவு வந்து குறைந்து விடுகிறது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கிறது. இவன் உயர்த்திலாம் கேட்கல, எங்களுக்கு உண்டானதை கொடுன்னு தான் கேட்குறான். எங்கள் நிதிக்குழுவில் என்ன சொல்லியிருக்கோம், 41 விழுக்காடுன்னு சொல்லியிருக்கல, அதை எங்கள்கிட்ட கொடுன்னா மாநிலங்கள் கேட்குறத தவிர எங்களுக்கு கூட கொடுங்கலாம் அவங்கள்ட்ட போய் கேட்குறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் செய்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன், ஒன்றிய அரசு செய்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது, கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் இப்போ இருக்கக்கூடியது.